அவர் கரூர் போகிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் இருக்குது. நம்ம மேலோட்டமாக எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இவர் ஏன் இன்னும் போகலை, இவர் போகலைன்னா அரசியலுக்கு லாயக்கில்லை அப்படின்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த விவகாரத்தை வந்து நீங்கள் விஜய் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தான் பல உண்மைகள் நமக்கே தெரிய வரும். நான் கூட ஒரு தகவல் கேள்விப்பட்டேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து கரூர் போகிறதுன்னு முடிவெடுத்துட்டு ஒரு பக்கம் காவல்துறையோட அனுமதி வாங்குகிற அந்த முன்னெடுப்புகள் ஒரு பக்கம் நடந்தாலும், இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வந்து இப்போ சிபிஐ விசாரணை தொடங்கிட்டாங்க. இப்போ இவருக்கு வந்து யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த சிபிஐ விசாரணை நடக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் அவங்கள போய் சந்திச்சிங்க அப்படின்னா அதை வந்து அவங்க தங்களுடைய விசாரணைக்கு இடையூறாக நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் மேலே அவங்க கோபப்படவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கரூர் போகிறதா என்ன அப்படிங்கிறத சிபிஐ அதிகாரிகள்கிட்ட ஒருத்தரை கன்ஃபார்ம் பண்ணிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்